ரதியக்கா அடுப்படியில் அக்கா அன்னைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, மறந்துட்டேன். அது என்னதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது கொண்டக்கடலை எவ்வளோ தூரம் முளைச்சிருக்கு பாருங்கள், 10 டேஸ் ஆனோன்னு. ஆனால் இது ரொம்ப 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 நம்மளுக்கு ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன் சத்து எல்லாம் இதில் நம்ம முளைச்சோன்னா அதிகமாக இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே 1 2மா சுற்றிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுட்டு நம்ம வடை செய்யலாம். அப்புறம் இதில் வந்து உருண்டை குழம்பும் செய்யலாம். இதை நல்லா அரைச்சிட்டு உருட்டி போட்டு நம்ம குருமா மாதிரி உருண்டை போட்டு உருண்டை குழம்பு செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் இதை வந்து நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம். வெறும் வயிற்றுல ஒரு கொஞ்சமாக இந்த கைப்பிடி அளவு அந்த முளைச்சதோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஹை ப்ரோட்டீனு எல்லாமே இதில் ரொம்ப சத்தாக இருக்கும். இது இவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்கு பாருங்கள், முளைச்சிருச்சு. இதில் எல்லா வித டிஷ்ஷும் செய்யலாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மறந்ததுனால விட்டது, இல்லைன்னா கொஞ்சமாக முளை கட்டி இருக்கும் போதே அக்கா எடுத்துருவேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இப்படி மறதி இருக்கும், இந்த மாதிரி ஞாபகம் இல்லாமல் விட்டுருவீங்கன்னு அக்காவுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.